வணக்கங்க. முருகன் துணை. அதை வந்துங்க, ஒருத்தருக்கு ஒரு துரோகம் பண்ணாங்க. ஒருத்தருக்கு ஒரு துரோகம் பண்ணக்கூடாதுங்க. நேர்மை வழியில் இருக்கணும். என்னங்க, பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஒரு பெண்ணை வந்து நம்ம துணிஞ்சு ஒரு கல்யாணம் பண்ண இல்லை லவ் பண்ணாவோ கல்யாணம் பண்ணாவோ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்க. ஏமாற்றிட்டு நீங்கள் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பல சறுக்களை சந்திக்க வேண்டியது வருங்க. 10 ஆண்டுகள் கழித்து 20 ஆண்டுகள் கழித்து கூட அதனோட எஃபெக்ட் உங்களுக்கு சமீபத்தில் நமக்குன்னு கழுத்து பிடிச்சிரும். அந்த பாவச் செயல் எந்த அளவுக்கு அந்த பொண்ணு வேதனைப்பட்டுட்டு உங்களை விட்டு போட்டு போச்சோ அதை விட 100 மடங்கு வேதனைப்படுவீங்க. வேதனைப்பட சரித்திரப்பத்த அந்த பாவத்தின் செயல் வந்து உங்களுக்கு தாக்கும். இந்த பாவத்தின் செயல் தாக்குங்க. சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து உடலுறவு பண்ணிட்டு ஏமாத்துறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. இது கடவுளாக அங்கீகரிக்கப்பட்ட உறவுங்க. இது ஒரு புனிதமான உறவு. இன்னொருத்தரோட மனைவி கிட்ட நீங்கள் தப்பாக நடந்துட்டாலும் அதனுடைய விளைவெல்லாம் வந்து 2 ஜென்மத்துக்கு இருக்குது. அந்த பாவத்தின் சம்பளம் நடக்காதுங்க. நாம் என்ன பண்ணோம்லோ அது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கண்ணு முன்னாலே நடக்குங்க. ஆமாங்க, நம்ம கண்ணு முன்னாலே நடக்கும். நான் மாலை போட்டு இறைவனோட வழிபட்டு சொல்கிறேன், நம்ம கண்ணு முன்னாலே நடக்கும். நம்ம பெண் குழந்தையெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னு வச்சுங்களேன். கல்யாணம் முடிச்சு கொடுத்த அப்புறம் இதே சமாச்சாரத்தோட பொண்ணு வந்து நிற்கும். என்ன, இதே சமாச்சாரத்தோட மாப்பிள்ளை வந்து சொல்லுவார், இந்த மாதிரிங்க பக்கத்து வீட்டுக்கார பையன்கிட்ட இப்போ அது இதுவும் பேசிகிட்டு இருக்காங்க, நான் பார்த்தனுங்க, அதனால தான் கொண்டு வந்து விட்டேன், நான் டைவர்ஸ் பண்ணுறேங்க, நான் இவகிட்டையெல்லாம் வாழ மாட்டேங்க. எப்படி இருக்கும்? இது எதுனால நடக்கு தெரியுங்களா? நீங்கள் பண்ணீங்களா அன்னைக்கு அந்த தப்பு, அதனால நடக்கு. கவனமாக இருக்கணுங்க. வாழ்க்கைங்கிறத வந்து நமக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு சுவைச்சு சாப்பிட்டு ரசித்து வாழ்ந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு என்னங்க நிறைய இருக்குதுங்க வாழ்க்கையில் சந்தோஷம். லைஃப் வந்து ரொம்ப சுவையானதெல்லாம் நிறைய இருக்குது. அதோடு தொலை வேண்டியதில்லை. நம்ம நடந்துக்கிற முறையிலேயே எல்லாம் தேடி வருங்க அந்த சந்தோஷமெல்லாம். சத்திய நேர்மை தரும் பிறகு உண்மையாக நடந்து பாருங்க. நீங்கள் என்ன சந்தோஷம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கடவுள் கொடுத்துட்டே இருப்பார் உங்களுக்கு. ஸ்டார் ஹோட்டல் தங்கணுமா ஆசைப்படுறீங்களா? கடவுள் 5 ஸ்டார் ஹோட்டல் தங்க வச்சுருவார். பிளெயினில் போகணுமா ஆசைப்படுறீங்களா? அவர் முன்னாடி நிற்கிறீங்களா? பிளெயின் போகிற சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துருவார். வீடு வாங்குறீங்களா? அதுக்கு ஏதோ ஒரு வழி காட்டி அதை காட்டி இதை காட்டி வீடு வாங்கிடுவீங்க. என்னங்க, நல்ல மனைவி வாய்க்கும், நல்ல அன்பாக இருப்பீங்க. இது என்ன தெரியுங்களா? சத்திய நேர்மை தரும் பிரகாரம் நடந்தால் இறைவன் கொடுப்பாருங்க. எல்லாருமே நமக்கு எல்லாமே கொடுப்பாருங்க. வேணுங்கிறது கிடைக்கும். இறைவன் அவ்வளவு சக்தி வாய்ந்தவருங்க. இந்த ஒரு வேலை மட்டும் நம்ம செய்யக்கூடாதுங்க. தப்பான வழியில் இன்னொருத்தருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியில் கை வைக்கிறது, தொடர்றது, மாற்றாந்தோட்டத்தை மல்லிகை மணக்கிறது, நோந்து பார்க்கறது, இதெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வச்சுட்டுங்களா? பார்க்கலாங்க. ஓகே.